Hello friends, welcome to Joe's Tamil Health and Beauty. உங்களுக்கு ரொம்ப நாளா சளி இருந்துகிட்டே இருக்கு, இருமல் இருந்துகிட்டே இருக்கு, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேனுது அப்படினா இந்த பாலை 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கே நல்ல ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். சளி, இருமல், அந்த நாள்பட்ட நெஞ்சில தங்கி இருக்கக்கூடிய கோழைன்னு சொல்லக்கூடிய சளி முழுவதுமாக வெளியேறிடும். அந்த அளவுக்கு நம்முடைய மறந்துவிட்ட ஒரு பாரம்பரியமான உணவை பத்தி தான் பார்க்க போறோம். இதை நீங்க ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டா போதும், 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது எப்பேற்பட்ட நெஞ்சில தங்கி இருக்கக்கூடிய சளி, இருமலா இருந்தாலும் சரியாயிடும். இது இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 பேர் சாப்பிடுற விகிதமா 3 நாளைக்கு செய்ய போறேன். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்து. உளுந்து வந்து மேக்சிமம் கருப்பு உளுந்தா பார்த்து பயன்படுத்துங்க, இல்லைன்னா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வந்து கீழே விட்டுருங்க. மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடணும். அடுத்துதான் 3 சின்ன துண்டு சுக்கு. ரொம்ப நிறையாவும் எடுத்துடாதீங்க. மேலே வந்து சுக்கில் இருக்கக்கூடிய தோலை வந்து கத்தியை பயன்படுத்தி நீக்கிக்குங்க. இந்த மாதிரி உரல்ல சேர்த்துட்டு நல்லா தட்டிக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் நம்ம அந்த சுக்கை வந்து சேர்த்துடலாம். கூடவே ஒரு ஏலக்காய், 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு இருக்கும். நாட்டு சக்கரை சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பட்டி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து அந்த சளி, இருமல், கோழை இதை எல்லாத்தையுமே அகற்றிடும். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். அது வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இப்போ கரைஞ்சிடுச்சு, இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு அடிகனமான இருக்கக்கூடிய ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அந்த கருப்பட்டியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சட்டுன்னு வந்து கட்டி பிடிக்கும். ஏன்னா வெந்தயம், உளுந்தெல்லாம் இருக்குல்ல, கட்டி பிடிக்கும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து என்ன ஆகிடும்னா கெட்டிப்பட்டுரும். தேவைப்பட்ட உங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் அது. கடைசியாக ஒரு துளி உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். தாராளமாக இப்போ நான் வச்சுருக்க பவுலில் இருக்கிறது வந்து 2 பேர் சாப்பிட்லாம். இது நல்லா சூடாக இருக்கும்போது சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிச்சம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எப்போ சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா இதை எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இந்த டைமில் தான் சாப்பிடணும், இந்த டைமில் தான் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் அந்த சில்னஸ் போனதுக்கப்புறமா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. சில்லுன்னு சாப்பிடாதீங்க. மிதமான சூட்டில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்முடைய சுக்கு பால் ரெடி ஆயிடுச்சு. இது நம்முடைய ஒரு பாரம்பரியமான உணவு. இதை நம்ம ஒரு 3 நாள் இல்லை 5 நாள் சாப்பிடும்போது நாள்பட்ட நெஞ்சில் தங்கி இருக்கக்கூடிய அந்த கோழைன்னு சொல்லக்கூடிய சளி முழுவதுமாக மலம் வழியாக வெளியேறிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த வறட்டு இருமல், தலையில் நீர் கோர்த்து இருக்கிறது, இது எல்லாமே சரியாயிடும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட வாயுவையும் அகற்றிடும். உடல் வலி, உடல் சோர்வையும் நீக்கும். உடலுக்கு ஒரு தெம்பையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கருப்பட்டியினுடைய அளவு வந்து குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்து சாப்பிடலாம். இல்லை கம்ப்ளீட்டாக கருப்பட்டியை குறைச்சிட்டு உப்பு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் சுவை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.